ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைன் ஆஃப் ஃபயரை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்முடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போகலாம். இன்னையோடு சேர்த்து நம்மளுடைய தமிழ் இன்ஜினியரிங் வேர்ல்டு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 5000 மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நம்முடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து சஜஷன் லிஸ்ட்டில் வரும். அப்போ தான் அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருந்த மேலான ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளே போகலாம். லைன் ஆஃப் ஃபயர். லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறது என்னதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹசார்டஸ் வந்து இருக்கும். அந்த ஹசார்டஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அது டைரெக்டாக வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களை வந்து இம்பேக்ட் ஆகும்போது அந்த ஹசார்டஸை பொறுத்து அதோடைய இன்ஜுரியோடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாபும் செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ஹசார்டஸை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதோடைய கவுண்டர் மெஷர்ஸ் என்னங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம செய்கிறது மூலமாக அந்த ஜாபில் இருக்கக்கூடிய ஹசார்டஸ்லேருந்து ப்ராசஸ் அண்டு பீப்புள் ரெண்டு பேரையுமே வந்து சேஃபான இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு போக முடியும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் சேஃப்டி, ப்ராசஸ் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா லைன் ஆஃப் ஃபயர். இந்த லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த லைன் ஆஃப் ஃபயரை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ஃபயர்னால் என்னங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஹசார்டஸ் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் ஹசார்டஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு ஹியூமனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது வந்து இன்ஜுரி வந்து அதிகமாக இருக்குது. இல்லைன்னா அவங்க வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். அது வந்து ஹசார்டஸ் பொறுத்து அதோடைய லெவல் வந்து மாறும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, செய்கிற வேலையை வந்து சேஃபான ஒர்க் லொக்கேஷனில் இருந்து கரெக்டான டூல்ஸ் மூலமாக செய்கிறது மூலமாக அந்த ஹசார்டஸை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். அதில் பர்டிகுலராக இந்த லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரக்கு வருதுன்னு வைங்களேன். இந்த ட்ரக்கு வந்து ஃபார்வேர்டாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டிரைவருடைய விசிபிள் வந்து ரோடில் இருக்கும். இதே வந்து ரிவர்ஸில் பண்ணும்போது ஒரு ட்ரக்கு ஃபுல்லாகவே லோடு ஏற்றிருக்காங்கன்னா அவங்களுடைய ரியர் மிரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. அந்த டைம் நீங்கள் பின்னாடி நின்றுட்டு இருந்தீங்கன்னா வண்டி வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய க்ரெயின் இருக்குது பார்த்திங்களா. க்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் லோடு வச்சுருப்போம். அந்த கவுண்டர் லோடு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து க்ரெயின் வந்து ஆப்ரேட்டர் வந்து 360 டிகிரி ஸ்வைவல் பேஸை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தாருன்னு வைங்களேன். அந்த டைமில் நம்ம அந்த கவுண்டர் வெயிட்டு ப்ளஸ்ஸு அந்த லிஃப்டோடைய கேபின் இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம நசுங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து இன்னொரு தொகையான லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஃப்ளாஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃப்ளாஞ்சு ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து இருந்துட்டு மிடில் ஆஃப் த போல்ட்டை வந்து நீங்கள் வந்து கிராக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஹியூமன் மேலே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால நம்ம வந்து இன்ஜுரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஃபயரு. இந்த லைன் ஆஃப் ஃபயரில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து சேஃபாக இருந்துக்கலாம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ளாஞ்ச் வந்து ஓப்பனிங் வந்து பார்த்தோம். இந்த ஃப்ளாஞ்ச் ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மிடில் போல்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்ன ஆகும், அதில் ஸ்டாக்னண்டாக இருக்கக்கூடிய கண்டாமினேஷன் வந்து நம்ம மேலே வந்து அடிக்குது. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு போல்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் பாசிட்டிவ் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வழியாக ட்ரெயின் ஆயிரும். ரெண்டாவது, அந்த ஃப்ளாஞ்சோடைய ஆப்போசிட் சைடில் நின்று நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக சைடில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஹசார்டஸ் இருந்தாலுமே பாசிட்டிவ் சோர்ஸ் இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ளாஞ்சோடைய சைடில் நின்று ஓப்பன் பண்ணுறது மூலமாக உங்கள் மேலே படுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஃபயரில் தான் நம்ம வந்து செய்ய முடியும். இதில்
இந்த ஃப்ளாஞ்சுக்கு சைடில் நின்று ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சேஃபஸ்ட் லொக்கேஷன். அதே மாதிரி அந்த ட்ரக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து நின்றுட்டுருக்குறோம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிவர்ஸ் கியர் போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இதுக்கு என்ன இது சொல்யூஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ்மேன் அப்போ அவங்களுடைய சிக்னலை ஃபாலோ பண்ணி வர்றது மூலமாக நம்ம வந்து அந்த லைன் ஆஃப் ஃபயர்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம். க்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். க்ரெயின் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விஷுவலில் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் தான் பார்த்துக்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடியதை பார்க்குறதுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, க்ரெயின் அசிஸ்டண்ட்டு, அவங்க மூலமாக தான் நம்ம வந்து அந்த லைன் ஆஃப் ஃபயரை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, க்ரெயின் வந்து மவுண்டிங் பண்ணி அவங்க ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா நம்ம தேவையில்லாத இடங்களில் போய் நின்று அது நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். சேஃபான ஒர்க் லொக்கேஷன் எதுன்னு பார்த்து அந்த இடத்துல போய் நிற்கணும். அது இல்லாமல் இப்போ க்ரெயின் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து பேரிகேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ பூமுக்கு அண்டரில் போய் நின்றுட்டு ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது சேஃபான லொக்கேஷனாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒர்க்கிங், அதாவது அவங்களுடைய லிஃப்டிங் ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஒரு சேஃபர் சோனில் இருப்போம். டைரெக்டாக வந்து ஒரு பொருளோ இல்லை ஒரு பாசிட்டிவ் சோர்ஸோ வந்து நம்ம மேலே வந்து அடிக்கும்போது அதனால இன்ஜுரி ஏற்படும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைன் ஆஃப் ஃபயருக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் நான் லைன் ஆஃப் ஃபயரை பற்றி பர்டிகுலராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கல்ஃபில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஹசார்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஆஃப் ஃபயர் வந்து வரும். அதே மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எப்படி சேஃபாக ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த லைன் ஆஃப் ஃபயர் வந்து வரும். அந்த லைன் ஆஃப் ஃபயரில் நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க, அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கிறது தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.